இது வீடா இல்லை மாளிகையான்னு ஆச்சரியப்படுற மாதிரி 5.8 சென்ட் கிழக்கு பார்த்த சைட்டில் 4200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இந்த அழகான 5 பிஹெச்கே டூப்ளஸ் டைப் வீட்டை அருமையாக கட்டியிருக்காங்க. 2 பெரிய கார் நிப்பாட்டுற மாதிரி பெரிய போர்ட்டிகோ, பெரிய லிவிங் ஹால் அண்ட் டைனிங் ரூம் ரெண்டுக்குமே பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர். கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்னு பிளான் பண்ணி மொத்தம் 5 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 5 பெட்ரூம்ஸில் 4 பெட்ரூம்ஸை 16க்கு 16 அடியில் மாஸ்டர் பெட்ரூமாக பிளான் பண்ணி 4லையுமே அட்டாச்சு பாத்ரூமோட தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியாவும் கொடுத்து வீட்டை நல்லா வசதியாக கட்டியிருக்காங்க. இந்த ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்கு, ரூம்ஸ் எல்லாம் என்னென்ன செஞ்சு கட்டியிருக்காங்க, இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன, இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது கிழக்கு பார்த்த சைட். வீட்டையும் கிழக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 5.8 சென்ட், அதாவது 2540 ஸ்கொயர் ஃபீட். சைட் 40 அடி அகலமாகவும் 63 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 4200 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் பில்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். ஃப்ரண்டேஜ் அகலமாக இருக்கிறதுனால எலிவேஷனையும் நல்லா அகலமாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மேலே டெரஸில் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷன் ஒர்க் வித் பர்கோலா டிசைன்ஸோட கொடுத்து நல்லா ஹைட்டாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. மெயின் என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்காக ஸ்லைடிங் டைப்பில் பெரிய மெட்டல் கேட்டும், அது போக ரெகுலர் என்ட்ரிக்காக சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 23x19. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஒரே மாதிரி லைட் கலரில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக நார்த் ஈஸ்ட் கார்னரில் 200 அடி வரைக்கும் போர் போட்டு பக்கத்தில் 16,000 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டியில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. போர்ட்டிகோ பெருசாக இருக்குது. இதில் 2 காரை நம்ம தாராளமாக நிப்பாட்டிக்கலாம். இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 4x5 இந்தியன் டாய்லெட் டைப். ஃப்ரண்ட்டில் உட்டன் சூராக் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்குது. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 21x16. தரைக்கு முழுவதும் மெகா சைஸான 6x4 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சவுத் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சு அதில் ஸ்டோரேஜ்க்காக கீழே பேஸ் கேபினெட்டும், அது போக 2 பக்கமும் சைடில் கிளாஸ் டோர்ஸோட டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட்டுக்கு சப்போர்ட்டிங்காக ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் சைட் வால்லையும் பார்த்தீங்கன்னா உட்டில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலோட ஒரு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா டபுள் ஹைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸும் சென்டரில் ஒரு பெரிய சேண்டர் லைட்டும் மாட்டியிருக்காங்க. என்ட்ரன்ஸ் கிராண்டாக இருக்கிற மாதிரி மெயின் டோருக்கு ஆப்போசிட் வாலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உட்டில் பேனிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் மெட்டல் ப்ளீடிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு கேபினெட் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வர கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுற மாதிரி இதில் வெல்கம் ஸ்டாச்சு இல்லைன்னா புத்தர் ஸ்டாச்சு வச்சுக்கலாம். ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் ஒரு பேசேஜ் வெளியே என்ட்ராரோம். ஆப்போசிட்டில் பூஜா ரூம். சைஸ் 7.75x5. பூஜா ரூமுக்கு டோர் ஒர்க் இன்னுமே கம்ப்ளீட் ஆகலை. கம்ப்ளீட் பண்ணி மாட்டும் போது பூஜா ரூம் பார்க்குறதுக்கு இன்னுமே கிராண்டாக இருக்கும். அடுத்து சவுத் வெஸ்ட் கார்னரில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். இது மாஸ்டர் பெட்ரூம். சைஸ் 16x16. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் மஸ்டர்ட் எல்லோ அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. ஸ்டோரேஜ்க்காக பிஸ்தா க்ரீன் கலரில் மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சு கீழே ஃபுல்லாக வார்ட்ரோப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வார்ட்ரோப்ஸ்க்கு இன்பிட்வீனில் பார்த்தீங்கன்னா உள்ள ப்ரொஃபைல் லைட்ஸோட கிளாஸ் டோர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது.
நார்த் சைடில் அழகான டிசைனில் பெரிய டிவி யூனிட்டும், ஈஸ்ட் சைட் கார்னரில் ஒரு ஸ்டடி டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 5க்கு 3.5. ஃபுல் லென்த் மிரர் வச்சு ஒரு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7.75க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார்னரில் வாஷ் பேசினுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி டச் சென்சாரோட மிரர் மாட்டியிருக்காங்க. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்ட்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசெட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸை ஜாகுவார் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. கோல்டன் கலர் ஸ்ட்ரிப் லைட்ஸோட சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு கீழே ஸ்டோரேஜ்க்காக கிரே அண்ட் ஒயிட் கலரில் லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ரூம். சைஸ் 3க்கு 5.25. உள்ள பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம். சைஸ் 7க்கு 5.25. இந்த பேசேஜில் கூட ஸ்டோரேஜ்க்காக பார்த்தீங்கன்னா மேலே சின்னதாக ஒரு லாஃப்ட் செல்ஃப் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து டைனிங் ரூம் கென்றாரோ. சைஸ் 16க்கு 11. லிவிங் ஹால் மாதிரியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா சீலிங்க்கு டபுள் லைட் வால் கொடுத்து பிரம்மாண்டமாக ஹை சீலிங் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணியிருக்காங்க. கார்னரில் கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கென்றாரோ. சைஸ் 16க்கு 10. யூசேப்டு டேபிள் டாப்புக்கு ஃபுல்லாக கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா ப்ளூ கலரில் பேஸ் கேபினெட் அமைச்சிருக்காங்க. மேலே கிளாஸ் டோர்ஸோட நிறைய ஓவர்ஹெட் கேபினெட்ஸும், சைடில் ரோலிங் ஷட்டர் டைப்பில் ஒரு மினி டால் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட்டுக்கு மேட்சிங்காக மேலே எல் ஷேப்டு லாஃப்ட் செல்ஃப் பூராமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப்பில் நார்த் சைடில் பார்த்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் கிச்சன் சிங்க் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த டால் கேபினெட்டில் கீழே வாட்டர் பியூரிஃபையர் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் சென்டரில் ஓவன் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸை செப்பரேட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக 3 விக்கர் பேஸ்கெட்ஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த மாடுலர் கிச்சனில் ஸ்டோரேஜுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நிறைய ஸ்டோரேஜ் கேபினட்ஸ் அமைச்சிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட். உட்டன் டோரும் அது போக சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக மெட்டல் டோரும் கொடுத்துருக்காங்க.
டேபிள் டாப் வித் சிங்க், அது போக ஆட்டங்கள், அம்மிக்கல், குக்கிங் கேஸ் சிலிண்டர்ஸை அவுட் சைடில் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் எல்லாம் கொடுத்து இதை யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டு ஃபுல்லாக கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட் ரயில டீக்குட்டில் ஃப்ரேமை ரெடி பண்ணி அதில் கிளியர் டஃபன் கிளாஸ் மாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிப் லைட்ஸ் மாட்டுறாங்க, அதுக்காக ஒயரிங் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரியே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் சவுத் வெஸ்ட் கார்னரில் ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது தேர்ட் பெட்ரூம், சைஸ் 16x16. சீலிங்கில் ஃபால் சீலிங் ஒர்க், ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், டிவி யூனிட், ஸ்டடி டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக இந்த வீட்டில் எல்லா டோர் ஃப்ரேம்ஸ், மெயின் டோர், எல்லா ஜன்னல்களை முழுக்க முழுக்க தேக்கு மரத்திலே செஞ்சுருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ரூம் சைஸ் 3x5. ரைட் சைடில் அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7.25x5. அடுத்து பேசேஜில் இருந்து நார்த் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபோர்த் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. இதை நம்ம ஹோம் தியேட்டர் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக வார்ட்ரோப் அண்டு கபோர்ட் ஒர்க் பண்ணாமல் இருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 5x7.25. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து பேசேஜில் இருந்து ஈஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபிஃப்த் பெட்ரூம் கென்றாரோ. இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16x16. இந்த வீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 பெட்ரூம்ஸ்னு மொத்தம் 5 பெட்ரூம்ஸ் இருக்குது. இந்த 5 பெட்ரூமில் 4 பெட்ரூம்ஸை 16x16 அடி சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் வேறு வேறு கலர் காம்பினேஷனில் லாஃப்ட் கபோர்ட், வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் டேபிள், ஸ்டடி டேபிள்னு எல்லா ஃபர்னிஷிங் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. 5 பெட்ரூம்ஸில் 4th பெட்ரூமை தவிர மற்ற மீதி 4 பெட்ரூமுக்குமே தனியாக ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்து உள்ள ஃபுல் லென்த் மிரர் வச்சு பெரிய ட்ரெஸ்ஸிங் டேபிள் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 9.5x5. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சேஃப்டிக்காக ஸ்டீல் டோரும் அது போக உட்டன் டோரும் கொடுத்துருக்காங்க. பால்கனி சைஸ் 19x13. இந்த வீடு கோயம்புத்தூரில் சேரன் மாநகரில் கார்பரேஷன் லிமிட்டில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 2,75 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். மேலே டெரஸ் போகிற படிக்கட்டுக்கு பூராமே டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. டெரஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பூராமே ஒயிட் கூலிங் டைல்ஸ் பதிச்சிருக்காங்க. சவுத் வெஸ்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா 10x10 அடி சைஸில் ஒரு பெரிய ஸ்டோர் ரூம் கட்டியிருக்காங்க.
இதை நம்ம மற்ற பர்பஸ்க்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸை பற்றி மற்ற டீடைல்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்பேசியஸ் 5 BHK ஹவுஸில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.